வணக்கம் நண்பா, நான் உங்கள் அண்ணன் தம்பி மீனவன் வந்து பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடலுக்கு போன வீடியோவை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தனால என்னால் எடிட் பண்ண முடியாது. எனக்கு எடிட் பண்ண கொஞ்சம் கம்மியாக தெரியும். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன எடிட்டாக தான் இருக்கும் பாருங்கள். இதே நம்ம வீடு அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து குளச்சல் ஆர்வர் பார்த்துக்காங்க. இதுதான் குளச்சல் ஆர்வர். இதை கட்ட கடைசியாக கிடக்க எங்கள் போட்டு. நான் போட்டை காட்டுறேன் பாருங்கள். நைட்டு 8 மணி ஆச்சு. நாங்கள் தொழிலுக்கு போகிறோம். தொழிலுக்கு போன வீடியோவை அடுத்தடுத்தவங்களுக்கு வீடியோ காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வீடியோ தான் போடுவேன். ஏன்னா பாருங்கள், இதம்மா போட்டு ஸ்ட்ராங்கு வந்தவொடனே போட்டை ஊற்றாச்சு. ஏன்னா ஒவ்வொரு போட்டால் தான் வெளியே போக முடியும். பாருங்கள், நம்ம பக்கத்தில் உள்ள பெரிய போட்டு ஒன்று பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பெரிய போட்டு பார்க்க வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்குது. நம்ம நேரில் பார்த்தா அது பெரிய போட்டு. நாங்கள் தொழில் போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து ஒவ்வொரு போட்டாட்டியும் போகும். நம்ம போட்டு போகிற வீடியோ பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. நல்ல நல்ல வீடியோலாம் இனி வரும், பார்த்து கொண்டே இருங்க. வீடியோன்னு நிறைய வீடியோ இருக்குது. அதில் நல்லா இருக்கும் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். இந்த வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பிடிச்ச வீடியோ உங்களுக்குலாம் இது பிடிச்ச வீடியோ பாருங்கள். நல்லா இருக்கும் வீடியோ பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக நான் தான் ஸ்டீரிங்கில் இருப்பேன். ஏன்னா கவனமாக இருந்து வரணும். இது வந்து கப்பல் அதிகமாக வரும். கப்பல் ஒரு ஜிபிஎஸ் இருக்குது. எக்கோ சவுண்டர் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். எக்கோ சவுண்டர்லாம் பாருங்கள். அதில் மீன் போடுறது தெரியும். அதில் மீன் போடுறது அதிகமாக தெரியும். நான் தான் நைட்டு ஃபுல்லாக இருப்பேன். இப்போது ஸ்ட்ராங்காக என்கிட்ட நம்பிக்கையாக கொடுப்பாங்க. கப்பல் சின்ன சின்ன வல்லங்க இதெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து போகிறனால நான் நைட்டு ஃபுல்லாக இருந்து வருவேன். எப்படியும் காலையில் ஒரு 3 மணி இருக்குது. இந்த டைம் ஒரு 3 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஓட்டு போச்சுல கரெக்டாக இதுதான் காலையில் ஆச்சு. காலையில் ஆகி முத பாடு நாங்கள் வைப்போம். கடவுள் புண்ணியத்தில் முத பாடு வேலையில் உள்ள வீடியோ பாருங்கள். இதில் ஓன் வாய்ஸை நான் போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள். இலக்கை வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையும் பாருங்கள். மடி கலக்கின வீடியோ பார்த்தீங்களா? இவ்வளோ நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு தெரியும். நல்லா இருக்கும் பாருங்கள். சின்ன வீடியோ என்னால் எடுத்த முடியாத நான் போட்டு காட்டுறேன். என்ன நம்பிக்கை வைங்க. இப்போ நல்ல வீடியோவை நான் போடுறேன் பாருங்கள். நல்லா இருக்கும் பாருங்கள். நாங்கள் இப்போ சும்மா நேரம் ஒவ்வொரு மடியாக எடுத்து போட்டு நாங்கள் வேலை பார்ப்போம். எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் உறங்க போகிறோம். உறங்கிட்டு 2 மணிக்கு ஒருக்கா பாடு பிடிப்பாகும். 2 மணிக்கு ஒருக்கா தான் பாடு பிடிப்பாகும். ஏன்னா அந்த 2 மணிக்குள்ள 1 மணிக்கு தான் நமக்கு தூக்கம் கிடைக்கும். 1 மணிக்கு ஒரு மீன் வேலையெல்லாம் இருக்கும். இதான் நம்ம ஸ்ட்ராங்கோட நம்ம அப்போ அதில் பார்த்தோமே ஸ்டீரிங்கில் ஒரு ஸ்ட்ராங் இருந்தாங்களே, அந்த ஸ்ட்ராங்கோட டியர் கும்பாரி போட்டு. இது வந்து நம்ம கம்பெனி போட்டு. கெண்ட்லி 2 நாங்கள் இது கெண்ட்லி 2, நாங்கள் வந்து கெண்ட்லி 3. நாங்கள் போகிற போட்டு வந்து கெண்ட்லி 3, அது கெண்ட்லி 2. பக்கத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கப்பல். எப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும். இது வீடியோ பார்த்துட்டே இருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அணியத்தில் உட்கார்ந்த எல்லோரும் இப்போ சாயா குடிச்சிட்டு இருக்கோம். காலையில் உள்ள டீ சாயா குடிச்சிட்டு இருக்கோம். சாயா குடிச்சிட்டு எல்லோரும் பேசி எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கோம். காலையில் ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி டே வந்து 5ஆவது டே ஆச்சு. இதான் முதல் பாடு நாங்கள் பிடிச்ச லாஸ்ட் நாளைக்கு பிடிக்கிறேன். நாங்கள் பாடாங்க லாஸ்ட் நாள் பிடிச்ச பாடு. ஏன்னா அந்தந்த வீடியோ நம்மளால் போட முடியல. ஏன்னா ஜாஸ்தியாக நிறைய மீன் வந்தது. அதனால் ஆள்கள்லாம் கம்மி. இந்த வீடியோ பார்த்துட்டே இருங்க. நல்லாயிருக்கும். மீன் தட்டுற வீடியோலாம் ஓன் வாய்ஸில் போகிறோம். சூப்பராக இருக்கும்.
எடுக்கும். மீன் தட்டினோன்னு கரையை ஓட ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு ஒரு 1200 பாக்ஸ் மீன் உண்டானே. இதுதான் குளச்சல் ஆறுபார். அது எங்கள் கரையெல்லாம் தெரியுதா? இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா கரை? இதுதான் குளச்சல் ஆறுபார். 2 பாலம் கிடக்குது, அதான் குளச்சல் ஆறுபார். ஸ்ட்ராங்கு தான் ஓடி ஒரு சமயம் இருப்பாங்க. அவங்க தான் பத்திரமா போட்டு எல்லாம் கொண்டு வர்றது அவங்க இருப்பாங்க. அவங்க நமக்கு ஒரு கடவுள் மாதிரி. இது போட்டு வந்து நமக்கு ஒரு தெய்வம். வீடியோலாம் பார்த்தீங்களா? இது நல்லா இருக்கா? பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கான் இது தட்டிட்டு வருது. ஏன்னா சின்ன வீடியோ தான் இருக்கும். நான் அடுத்தடுத்து நான் போட்டில் உள்ள வீடியோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நிறைய வீடியோ இருக்குது. இன்ஜின் எங்கே இருக்குது, ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குது, நாங்கள் மீனெல்லாம் எங்கே தட்டுறோம் பாரு, அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ வாட்டி நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ எனக்கு சிம்பிளாக எடுக்க முடிஞ்ச அளவு என்னால் எடுக்க முடியும். ஏன்னா வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது, நம்ம ஆள் கம்மி. அதனால் இந்த ஓட்டு எப்படியாவது முடிஞ்சால் நான் உங்களுக்காண்டி நான் அந்த வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க. உண்மையாக நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்கள்.